வணக்கம். பிக் பாஸ் த காமன் மேன். நம்ம வீடியோ பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. கமெண்ட்ஸ் கூட ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. என்ன காரணத்தினால பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வர நாட்கள்ல ஒண்ணு ஒண்ணா பேசலாம். பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போகுது. அந்த சீசன் 10ல நெறைய காமனர்ஸ உள்ளார அனுப்ப போறாங்க. அந்த காமனர்ஸ அவங்களே செலக்ட் பண்ணி அனுப்பாம, நீங்களும் இதுல ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருங்க அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு அத வந்து ஒரு ஷோவாவே பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு பக்கம் மாயா வந்து ஹோஸ்ட்டா இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸா ஒரு பக்கம் ஆரி, இன்னொரு பக்கம் ராஜு, அதுக்கப்புறம் ஓவியா இருக்க போறாங்க. இந்த ஷோவோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த சூப்பர் சிங்கர்ஸ்லலாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்கு போயி, அங்க உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, அவங்களுக்குள்ள ஒரு போட்டிலாம் வச்சு, அதில வந்து ஒரு ஆள செலக்ட் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ, அது மாரி கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் போய் பண்ணி முடிச்சு ஒரு 50 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. 50 பேர் தான் இன்னைக்கு இனிஷியல் எபிசோட்ல வந்திருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்ததுலேருந்தே ஒரு பிக் பாஸ் ஃபார்மேட்ல வந்து அந்த என்ன சொல்றது? டாஸ்க் பேப்பர் படிக்கிறது அது மாரிலாம் பண்றாங்க. அப்புறம் டாஸ்க் என்ன அப்டின்னா, ஒரு 2 பஸ் இருக்கு. அந்த 2 பஸ்ல மொத்தமா 35 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ, இங்க 50 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் உள்ளார போய் கரெக்ட்டா சீட்ல உட்கார்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அடுத்த ரவுண்டுக்கு போ முடியும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, உடனே நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும்? இது மாரி கியூல நிக்கிறதெல்லாம் கூட்டத்த தள்ளி விட்டு உள்ளார போய் இது பண்றதெல்லாம் வாழ்க்கை முழுக்க கத்துருக்காங்க. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு அதில ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அப்புறம் போய் உட்காந்துடுறாங்க. அதில சில பேருக்கு இடம் கிடைக்கல. அதில வந்து நெறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவரு எந்திரிச்சு சத்தம் போடாதீங்கன்னு சொல்றதுக்குள்ள இவங்க வந்து உள்ளார புகுந்து உட்கார்ந்துடுறாங்க. ஸோ, இது மாரிலாம் நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பஸ் ஆனா அ எல்லாரும் சில பேர் நின்னுட்டு இருந்தாலும் பஸ் எடுத்துடுறாங்க. எடுத்து அடுத்த ரவுண்ட் போகுது. அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அதே 50 பேரு. ஆனா கிட்டத்தட்ட 45 சேர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அதுலயும் ஒரு கலவரம் நடக்குது. சேர்லாம் உடையுது. ஒரு பொண்ணு கால இழுத்து அதில வந்து பார்த்தீங்கன்னா உட்காருறாங்க. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. பிக் பாஸ்னாவே இதெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு மேட்டர் தானே. ஸோ அது தெரிஞ்சு தான் அவங்க டாஸ்க்கும் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த 50 பேர்ல 45 பேர் தான் உட்கார்றாங்க. ஒரு 5 பேருக்கு வந்து இடம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதில ஒரு ட்வின்ஸ் இருக்காரு. அந்த ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "இது பிக் பாஸ் ஷோ. நான் இந்த ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாரு. ஒரு பொண்ணு சொல்லுது, "இந்த சேர்ல நான் தான் உட்காந்துருந்தேன்." அப்படின்னு. "இது வந்து நியாயமா? வெக்கம் இருக்கா?" அப்படின்லாம் கேட்கும்போது, "எனக்கு வெக்கம்லாம் இல்லவே இல்லைங்க." அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அ அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ போய் சேர்ல உட்காராம மூஞ்ச போய் அதில சேர்ல ஒரு பொண்ண உட்கார வச்சுறது. அதுக்கப்புறம் அவங்க மேல ஒருத்தர் ஆள் வந்து உட்கார்றது. அப்புறம் அவங்க வந்து பாவப்பட்டு, "இல்ல வேணாம்" அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாரி. லாஸ்ட்ல அதே தான். என்னது 45 பேர் தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, அந்த 5 பேர தனியா கூப்பிட்டு, "இல்ல நீங்களும் போறீங்க" அப்படின்னோன, அங்க ஒரு எமோஷனல் ட்ராமாலாம் கிரியேட் ஆயி, அது மாரி ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜட்ஜஸா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அ ராஜு அண்ட் ஆரி அண்டு ஓவியா. ஓவியா பத்தி மாயா வந்து நெறைய பேசுறாங்க. அப்ப சொல்லும்போது, இந்த பிக் பாஸ் வந்து உங்களோட வாழ்க்கைய எப்படி மாத்துனுச்சு அப்படிங்கும்போது, ராஜு அங்கேருந்து வந்து கவுண்டர் அடிக்கிறாரு. இந்த பிக் பாஸ்க்கு ஓவியானால என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிற மாரி. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான கேள்வி தான். ஏன்னா சீசன் 1லயே இந்த ஓவியா வந்ததுனால, இந்த கேம் அப்ரோச் பண்ற விதமே வந்து பார்த்தீங்கன்னா, மாறியிருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஸோ அது வந்து ஒரு சரியான கேள்வியா இருந்தது. இன்னொரு பக்கம் ராஜுட்டேருந்து செம்ம செம்ம கவுண்டரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ முழுக்கவே வந்துட்டு இருந்தது. ஒரு பீரியட்ல வந்து ராஜு வந்து சொல்லுவாரு, "நான் இந்த ஷோ மூலமா என்ன பண்ண போறேன்னா, என்ன மாரி இருக்கிற ஒரு ஆள வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் என்ன மாரி ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆள நான் செலக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கும்போது, உடனே மாயா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சொல்றாங்க, "என்ன மாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. இந்த உலகத்திலே ஒரே ஒரு மாயா தான் அப்படின்னா, இருந்தாலும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி திருப்பி அதுக்கு ஒரு கவுண்டர போடுறாரு. இப்படி நல்லா போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஆரிய இனிஷியலா கூப்பிட்டு ஒரு மொக்க பண்ண மாரி இருந்தது. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அம் அவரு ஆரி வந்து சொல்றாரு, "நான் எப்பொழுதுமே வந்து ஒரு என்ன சொல்றது? எப்பொழுதுமே வந்து ஒரு என்ஜாய் பண்ற ஒரு பெர்சன் மாரியே கா காட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க இனிமேல் ஃபன்னா உள்ள ஒரு ஆள் காட்டுங்க." அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஸ்டெப்லாம் போறாரு. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட் வராங்க. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. அ அந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா தான் இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவருக்கு இங்கிலீஷ் வரலைனாலும் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசுறாரு. அதுக்கப்புறம் பொண்டாட்டிய புடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எக்ஸாம்ல வந்து காப்பி அடிச்சு தான் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி நெறைய உண்மைகள பேசுறாரு. அது ஒரு பக்கம் ஓவியாக்கு புடிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் ராஜுக்கும் ஓரளவுக்கு புடிச்சிருச்சு. ஆரியும் அத ஒத்துக்கிறாரு. ஆனா அ அவர பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சும்மா அந்த YouTubeப மட்டும் பார்த்து, YouTubeல நியூஸ பார்த்து, YouTubeல மட்டுமே அ அவங்களோட அந்த ஹோல் அ உலகமே அந்த YouTubeல அவங்க பார்க்குற வீடியோஸ் வச்சு தான் நடக்குது அப்படிங்கிற மாரி நம்புவாங்கல்ல.
அது மாதிரி ஒரு மனிதராக தான் அவர் தெரிஞ்சார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒருத்தன் கீழே வேலை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி யூடியூப்பில் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் என்ன மாறுனுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது ஆனால் நிறைய பேர் அது உண்மை நம்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த கண்டஸ்டன்ட் அதுக்காகவே செலக்ட் பண்ணிடுறாங்க. அவர் நிறைய கான்டென்ட் கொடுப்பார் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே ஓகே ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மோனிகான்னு ஒரு ஆள் வந்தாங்க. நீங்கள் ஒன்றே கேட்கக்கூடாது, எப்படி அவரோட பேர் ஞாபகம் இல்லை, இந்த பொண்ணோட பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஐ திங்க் அவர் பேர் தடீஸ்வரன் நினைக்கிறேன். மோனிகாங்கிறது ஈஸியான ஒரு பேர். அப்புறம் அந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜெயிலரில் பாட்டு வந்ததில்ல, ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம எல்லாரும் பார்க்குற ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க. பேசுகிறதும் அப்படி தான் இருந்தது. ஸோ அது மாதிரி ஆட்கள்லாம் பிக் பாஸ்க்கு கண்டிப்பாக தேவையில்லை. அது உடனே அந்த டீம் புரிஞ்சுக்கிட்டு, ஜட்ஜஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு ராஜு சொல்லிடுறாரு, உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, திறமையை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இவங்களால காட்ட முடியல, எதுவும் அது மாதிரி பண்ண முடியல. ஸோ அப்படி பண்ண முடியாததுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தை விட்டு வெளியேற்றிட்டு போடுறாங்க. ஸோ இது வரைக்கும் 2 பேர் உள்ளார போயிருக்காங்க. ஒரு ஆள் செலக்ட் ஆகிருக்காங்க, ஒரு ஆள் வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த 4 காமனர்ஸ் அப்படின்னு. இன்னொரு செமையான ஒரு கவுண்டர் ஒன்று இருந்தது. அதாவது இப்போ இவங்க செலக்ட் பண்ணுற ஆட்கள் வந்து அடுத்து இந்த மெயின் ப்ரோக்ராமில் பிக் பாஸ் சீசன் 10 போய் விளாடுவாங்களா, ஐ திங்க் சீசன் 10 தான் நினைக்கிறேன். அதில் போய் விளாடுவாங்கள்ல. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மோசமான கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் ஜட்ஜஸ்லாம் உங்களை தான் வந்து விஜய் சேதுபதி சார்லாம் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லுவாங்க. அப்போ சூப்பராக திருப்பி இன்னொரு கவுண்டர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா விடுவார். என்னென்னா, அப்படின்னா நாங்கள் வந்து எங்களை ஒரு ஆள் சூஸ் பண்ணாங்க தெரியுமா, மக்கள் தானே சூஸ் பண்ணாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ ஃபார் த ஷோ இஸ் கோயிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இனிமேல் டெய்லி இருக்க போகுது, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. என்ன சொல்கிறது, இது ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரியல் ஷோ பார்க்குறத விட இது இன்னும் கொஞ்சம் குதூகலமாக, நிறைய பேர் ரோட்டில் இறங்கி போராடுற மாதிரி ஒரு ஷோவாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.